ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு ஆண் ஜாதகர் தனது 35வது வயதில் அவருக்கு மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்காக ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டார். இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம், விருச்சிக ராசி, அனுஷம் 4ஆம் பாதம். இப்போ 35 வயதில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணார். அந்த காலகட்டத்தில் இவர் பணிச்சிட்டு இருந்த அட்சய லக்னம் அப்படின்றது துலாம் அட்சய லக்னம். அதிபதி சுக்கிர பகவான் 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கார். அப்போ இங்கே ஜாதகர் பிரச்சனையில் தான் இருக்காருன்றது தெரியுது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவருக்கு சுவாதி 3 நட்சத்திர பாதம் இயங்கிக்கிட்டு இருந்தது. சுவாதி 3 அப்படின்றப்ப அதிபதி ராகு பகவான் அவரும் 6ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கார். அப்போ ஜாதகர் இந்த காலத்தில் பிரச்சனையில் தான் இருக்கார் அப்படின்றது தெரியுது. அப்போ 6 அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மருத்துவமனையில் தான் இந்த சர்ஜரிக்காக போயிருப்பாருன்றதை நம்ம இங்கேயே எளிமையாக சொல்லிடலாம். அப்போ ஹார்ட் அப்படின்றது எப்பயுமே நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம், அதாவது அட்சய லக்னம். ஜனன லக்னன்றப்ப அது கன்னி வீடாக வரும். அட்சய லக்னம்ன்றப்ப நம்ம வயதுக்கு எப்போ வளரும். அப்போ துலாம் வீட்டுக்கு 4ஆம் இடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மகர வீடு, அதிபதி சனி பகவான் அவரும் 6ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கார். அப்போ ஹார்ட்டும் இங்கே பிரச்சனையாக இருக்குன்றது நம்ம எளிமையாகவே சொல்லிடலாம். இது ஏன் சுவாதி 3ல் இந்த நிகழ்வு அப்படின்னா, சுவாதி 3 அப்படின்றது அட்சய லக்னத்தில் நவாம்சம் கடந்த காலத்தில் போயிட்டுருக்கும். அப்போ கடந்த காலம் அப்படின்றதாலே ஒரு திடீர் நிகழ்வு தான் இருக்கும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது அந்த வாழ்வியல் முறையில் காலப்போக்கில் வரக்கூடிய நிகழ்வு தான். திடீர்னு ஓவர் நைட்டில் ஹார்ட் அட்டாக் வராது. அது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் அது டெஸ்ட் மருத்துவர்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ காலப்போக்கில் அது உருவாக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ திடீர்னு அந்த நிகழ்வு வருது. அப்போ அதுவும் இங்கே பொருந்தி போகுது. இப்போ இதை ஒரு ஜோதிடம் படிக்கிறது மூலமாக இது எப்படி உணரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஜோதிடர் பலன் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரலைன்னா கண்டிப்பாக ஜோதிடர் போய் பார்த்துருக்கவே மாட்டார். இல்லைன்னா முக்கியமான நிகழ்வு திருமணத்துக்காக போகலாம், ஒரு வீடு வாங்குறாருன்னா போகலாம். அதுக்கு மேலே பெருசாக யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி நமக்கு ஒரு நோய் வந்தால் மட்டும்தான் மருத்துவரை போய் சந்திப்போம், சும்மா யாரும் சந்திக்க மாட்டோம் இல்லைங்களா? அதே போல் தான் இங்கேயும். அப்போ இவர் பலன் பார்க்குறத விட அதை படிச்சுக்கிட்டார், ஒரு அடிப்படை ஜோதிடம் படிச்சுக்கிட்டாரு அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படின்றது. அப்போ முன்கூட்டியே இதை பார்க்குறது மூலமாக இந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவர் முன்னாடியே ஒரு மருத்துவரை போய் அவரோட ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். மற்ற தான் நிறையா இருக்கு இல்லையா, மாஸ்டர் ஹெல்த் செக்அப், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ பண்ணுறது மூலமாக அவருக்கு அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தெரிய வந்துடும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஓவர் நைட்டில் வராது. அப்போ முன்னாடியே அது தெரிஞ்சிடும். அப்போ தெரியறது மூலம் அவர் மருத்துவர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்குவார். அவர் சொல்லுவார், சில சஜஷன்ஸ்லாம் கொடுப்பார். இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, இந்த லைஃப் ஸ்டைல் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதாவது சொல்லுவார். அப்போ அதை அவர் ஃபாலோ பண்ணுவார். ரெண்டாவது பீரியாடிக்கலாக கன்சல்டேஷனில் இருப்பார். அப்போ என்ன ஆகுனா அவர் டெஸ்ட் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்றது மருத்துவத்திலே சொல்லிவிடுவாங்க. அப்போ இந்த சர்ஜரியை ஒரு பிளான் பண்ணியே பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க. வீட்லேயும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்றது, ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. மேலும் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஜோதிடம் படிக்கிறனாலனா, இந்த நிகழ்வு இருக்குது. இப்போ எப்பயுமே ஒரு மருத்துவம்னா செலவினங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு என்னென்னா முன்னாடியே இந்த நிகழ்வு இருக்குன்னா ப்ரிப்பேர்ட்னஸாக மெடிக்கல் இன்சூரன்ஸும் எடுத்து வச்சுருவார். இப்போ ஜோதிடம் பாருங்கள் எவ்வளோ இடத்துல இந்த இடத்துல வழிகாட்டுது அப்படின்றது தான் இதோட பிரமிப்பே இங்கே தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் திடீர்னு எல்லாம் வருதுன்னு, முன்னாடியே பல விஷயங்கள் ப்ரிப்பலாண்டு தான். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இது தீவிரமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான். பெரும்பாலும் சொல்லுவாங்க சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சம் அப்படின்னு. அட்சய இலக்கணம் பற்றி சொல்லும், சுக்கிர பகவான் மீன வீட்டில் இருந்தால் அது சாதகமாக இருக்காதுன்னு தான் சொல்லும். அதன்படி 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு சாதகமற்ற தன்மையில் தான் இந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு சொல்லி, இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.